என்ன கூப்பிட்டுட்டே இருக்கும், அந்த பக்கம் பார்த்து திரும்பிட்டே இருக்காரு. ஏங்க உங்களதான். அட என்னாச்சு? இன்னும் அந்த சோகத்துல இருந்து வரலையாக்கும்? இல்ல அமுதா, அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன? அமுதா, அது லீவு கட்டணும் இந்த மாசம். காசே பத்தல, என்ன பண்றதுனே தெரியல. யார்கிட்ட போய் கடை வாங்குறதுன்னு தெரியல. உங்ககிட்ட எதுவும் 5-10 வச்சிருக்கிறியா? கொண்டு வந்து என்னமோ என்கிட்ட கொடுத்த மாதிரி பேசுறீங்க. இப்ப பாதி இந்த ஒரு 100 ரூபாய் எனக்காவது கொடுத்துருக்கீங்களா? கொடுத்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க. 10 பைசா கிடையாது என்கிட்டலாம். என்னடி அப்படி கட்டணும்? என்னவா? அதான் தெரியாத மாதிரி கேக்குற. என்னங்க இந்த மாசம் செலவு அதிகமாயிருச்சா? எப்படின்னு என்னன்னே தெரியல அமுதா. வீட்டுக்கு எதுவும் ரொம்ப பொருள் வாங்கிட்டோமோ என்னன்னு ஒன்றும் புரியல. பார்த்தா செலவு அதிகமாயிருச்சு போல. அதான் எனக்கே இது ஒன்றும் தெரியல. இந்த மாதம் கடைசியில் பார்த்தா காசு பத்தாம போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்கிட்ட இருந்தாலும் கொடுக்குப்பேன். 500 ரூபாயோ என்னமோ தாங்க இருக்கு. அதுவா பத்த போகுது உங்களுக்கு? எவ்வளவு வேணும்? 5000 ரூபா கிட்ட தேவைப்படுது. 5000 ரூபாயா? 500 ரூபா தாங்க இருக்கு. வேணா 500 ரூபாய் வாங்கிக்கிடுங்க. 5000 ரூபாலாம் நம்மள்ட்ட வழி இல்லப்பா. நீ எங்கே போவ? உன்கிட்ட ஏது? சரி பார்ப்போம், எப்படியாவது கிடைக்குதா என்னன்னு. எப்படிங்க கிடைக்கும்? அமுதா மா, என்ன இது குழம்பு கொண்டு வந்திருக்க? என்ன குழம்புமா? எடி இதுவா? அண்ணன் கறி எடுத்துட்டு வந்தான்னு சொன்னேன்ல. எப்படியும் உங்களுக்கு கறி பார்த்ததா என்னமோ மீன் தான் எடுத்துருந்தீங்க. சரி மீன் குழம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குழம்பு கொண்டு வந்தேன். மருமையை வீட்டில் தானா? சரி மருமை எனக்கு சோத்தை போடு, சாப்பிடட்டும். ஏம்மா நான் போவா? ஏம்மா ஏமா, நாங்களும் தானே நேற்று குழம்பு வச்சோம். இது நேற்று வச்சதுமா காலி ஆயிடுக்கும்ல, அதுக்கு தான். அதுக்குன்னு இன்னைக்கு கொண்டுட்டு வருவியா? நாங்கள் பக்கத்தில் இருந்தது போதும், நீ டெய்லி எடுத்துகிட்டு வந்துடுவ போல ஏதாவது ஒன்று வச்சா. ஏம்மா சும்மா கொண்டுட்டு வர? நான்லாம் வச்சா என்ன கொண்டுட்டா வரேன்? கொண்டுட்டே வர மாட்டேங்கிறல்ல, நீ மட்டும் ஏன் கொண்டுட்டு வர? நீங்கள் கொஞ்சமாக எடுப்பிய, பத்தாது. நாங்கள் 3 பேர், நாங்கள் என்னத்தை சாப்பிட போகிறோம்? அதான் உன்னை விட்டுட்டு சாப்பிட முடியாதும்மா. பக்கத்தில் இருக்கிற பிள்ளையை விட்டுட்டு நான் சாப்பிட முடியுமா என்ன? பிரியாவாது எட்டி தூரமாக இருக்கிறா, அவளுக்கு எப்படி கொடுக்க போகிறோம்? அது முடியாது. பக்கத்தில் இருக்க உனக்கு கூட கொடுக்காம நானாக திங்க முடியுமா? அதுக்கு தான் கொண்டு விட்டு உடியாந்துடுறது எதுவாக இருந்தோம். பார்த்தீங்களாங்க, எங்கள் அம்மா நம்மளை விட்டுட்டு சாப்பிட முடியலையா, அதனால் கொண்டுக்கிட்டு உடியாருது. நீங்களும் தான் இருக்கீங்க. ஒரு வார்த்தை கூட என்ன சாப்பிடா எங்கள் அம்மாவை சாப்பிட சொல்லலை. அத்தை பாருங்க அத்தை, எதுக்கு எடுத்தாலும் அமுதா இதேவே சொல்லுது. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லாமல் விட்டுட்டேன். அதுக்குன்னு இப்படியா? நீங்களே கேளுங்க என்னன்னு. அமுதா என்னடி எதுக்கு எடுத்தாலும் மறுமையின அப்படி கேட்பியா? ஆமாம் பின்ன அவரே சொல்லியிருக்க வேண்டியதானே. சொல்லத்துக்கு வாய் வர மாட்டேன்ருச்சு, சொல்ல மாட்டேன்ட்டாரு. அப்புறம் நான் கேட்க தான் செய்வேன். அதுக்குன்னு சும்மா சுருக்குன்னு இப்படி கேட்டுகிட்டே இருக்காத. அவங்களுக்கே ஒரு அளவுக்கு தான் கோவம் வந்துடும். சொல்லலைன்னா என்ன? அப்படி சொல்லாமையா இருக்கிற மனுஷன் அவரு. எனக்கு சொல்கிறவர் தானே. இன்னைக்கு ஏதோ ஒரு யாபகத்தில் விட்டுட்டாப்ல. ஏதோ ஒரு யாபகத்தில் விடுவாருமா. நீ அவருக்கு வேற சப்போர்ட் பண்ணுறியாக்கும். போவியா சும்மா விரி. மாப்பிள்ள இந்தாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. இந்தடி முதல்ல சோத்தை போடு. என்னம்மா அது அவரை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏம்மா அவர் சாப்பிட்ற நிலைமையெல்லாம் இப்போ கிடையாது. அமுதா என்னாச்சு? சாப்பிட்ற நிலைமையில இல்லைன்னா உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லைம்மா உடம்புலாம் நல்லா இருக்கு. என்ன டீவு கட்ட காசு பத்தல, அதான் மனுஷன் புலம்பிட்டு உட்காந்துருக்காரு. அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா நீ வந்துட்ட. எம்புட்டு தேவைப்படுது? ஐயா அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை மருமேனே, காசு எம்புட்டு தேவைப்படுதுன்னு கேட்டேன். 5000 ரூபா தேவைப்படுது முக்கியமா. ஆனால் 10000 ரூபாயாவது வேணும் அத்தை. என்னங்க என்கிட்ட 5000 ரூபான்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அம்மா கிட்ட 10,000 சொல்கிறீங்க? இல்லாமதா, நீ திட்டுவியே என்னமோன்னு தான் 5000ன்னு. ஆனால் 10000 தான். அப்படியா? அம்மா என்கிட்ட ஒரு 2000 இருக்கு. மாப்பிள்ளைகிட்ட கொடுக்குறேன். உன்கிட்ட கொடுக்குறேன், மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துரு. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எதுக்கு சும்மா பேசாமல் இருங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா இதில் என்ன இருக்கு? காசுக்கு தடுமாறுறீங்க. சரி நான் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்கல்ல. நான் கொடுக்குறதுல என்ன, வாங்கிக்கோங்க. ஐயோ, நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதே எனக்கு போதும் அத்தை, பரவாயில்ல. ஏம்மா என்ன சம்மந்தி ஏதோ குழம்பு கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. ஆமாத்த, கறி குழம்பு வச்சாகலாம். இங்கே நான் என்னை விட்டுட்டு என் புருஷனை விட்டுட்டு சாப்பிட முடியலையா, அதனால அங்கே இருந்து கொண்டுக்கிட்டு ஒடியாருது. ஐயோ நேற்று தானேம்மா நான் வச்சேனாலும் கேட்க மாட்டேங்குது. பரவாயில்லடி, அது நேற்று தானே வச்சியே, நான் இன்னைக்கு கொண்டு வரேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருது. என்ன பண்ணுறது? அதனால சரின்னு சொல்லி வாங்கிக்க வேண்டியதான். சரி வீடு அமுதா, ஆசையாக கொண்டு வர்றதை வாங்கிக்க. அப்புறம் என்ன, பிள்ளையை விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பிட மனசு இல்லை போல, அதனால அங்கேருந்து தூக்கிட்டு வருது. டேய் என்னடா என்னமோ என்கிட்ட சொல்ல வந்த?
அப்புறம் நானும் இங்கிட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டேன். கையில் எதுவும் காசு வச்சிருக்கிறியா? நாமெல்லாம் காசெல்லாம் இல்லை என்கிட்ட. என்கிட்ட எது காசு? என்னமோ வேலை வெட்டிக்கு போய் என்கிட்ட கொண்டாந்து காசை கொடுக்குற மாதிரி கேட்குற. என்கிட்ட இருக்கிறதே ஒரு 1000 ரூபாய் இருக்குது. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன செய்ய? அந்த 5 பிள்ளை வந்தால் போனால் அந்த பிள்ளைகிட்ட 100 200 கையில் காசை கொடுக்குறது. ஆமாம், இந்த நேற்று ஒரு 1000 ரூபா அந்த பிள்ளைகிட்ட கையில் காசை கொடுத்து விட்டேன். ஆமாம், அண்ணன் 1000 ரூபா தான் இருக்குது. எப்பாவது வந்தால் போனால் கொடுப்பேன். இல்லைன்னா இன்னும் 100 நாள் வேலைக்கு போனால் வந்தால் தான் காசு. என்கிட்ட எது காசு? ஆமாம். ஏமா அந்த 1000 தான் கூட எனக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஏய், நானா தர முடியாது போடா. என்னமோ காசை கொண்டு வந்து என்கிட்டே இருப்பு வச்ச மாதிரி வச்சிருமான்னு 16 நாள் கொடுத்த மாதிரி கேட்குற. என்கிட்டலாம் இல்லை. அந்த 1000 ரூபா கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன்? அட விடுங்க, அத்தாச்சிக்கிட்ட இல்லைங்கும் போது அவியல்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிறிய? நான் தான் தாரேன்னேல்ல. ஏத்த, இந்த எங்கள் அம்மா 2000 தரேங்குது. நான் ஒரு 500 ரூபா வச்சிருக்கேன். நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அவர் எப்படியாவது பரட்டி போட்டு 5000 ரூபா தேவைப்படுதான் டிவி கிட்ட சமாளிச்சுக்கிடுவாரு. இப்போ கொடுப்பியன்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறிய. ஏமா அவியலுக்கு மருமை அத்தைக்கு அவங்க கூட காசுக்கு நான் தடுமாறேன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட 2000 ரூபாய் இருக்குப்பா வாங்கிக்கங்கன்னு மனசார சொல்கிறாங்க. அப்போ இருந்து சொல்கிறாங்க. நான் வேணான்னு சொல்கிறேன். அப்போவும் இல்லைப்பா நீ வாங்கிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீனு மனசார உன் வாயிலிருந்து இதே 1000 ரூபா வச்சுருக்கேன்டா, அதில் ஒரு 500 ரூபாய் எது நீ வச்சுக்கடான்னா சொல்லலாம்ல. இல்லை ஒரு 100 200 அது கூட வாயிலிருந்து வர மாட்டேங்குது. இல்லை காசுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 10 பைசா என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறல்ல நீ வச்சுருக்கத. நான் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்கலங்கிற. நான் சம்பாதிக்கிறேன் தான், இல்லைன்னு சொல்லலை. டெய்லி வீட்டு செலவுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு செலவுக்கு இதுக்கே சரியாக போயிடுது. அப்புறம் எங்கிட்ட நான் உன்கிட்ட கொண்டு வந்து இந்தம்மா வச்சிருன்னு கொடுக்குறதுக்கு? இந்த அமுதாட்ட கேளு. அமுதாட்ட கூட நான் ஒரு 10 ரூபா கொடுத்தது கிடையாது இன்ன வரைக்கும். அந்த பிள்ளைட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஆமாம், நீ என்னடானா வச்சுக்கிட்டு தர அவ்வளோ யோசிக்கிற இல்லைம்மா? அந்தளவுக்கு இருக்கேன் நான். ஒரு பையன் இப்படி கேட்குறானே வாய் திறந்து, சரி நம்ம இருக்கிறத கொடுப்போம் அப்படின்னு உன் மனசில் தோணுதா என்ன? விடுங்க, காசை அவியல்கிட்ட அவ்வளோதான் இருக்கும் போல. அவைய கையிலன்னு இருக்கணும்ல, அதுக்காக வச்சிருப்பாங்க. ஏன் நீங்கள் சும்மா கேட்டுட்டு விடுங்க. கொடுக்கலன்னா பரவாயில்ல. நீ வாய் மூடுடி. என்னடா மாமியார் காரிட்ட இருக்கும் காசு நல்லா இருப்பு, அதனால வச்சிருக்கோம். ஆமாம், அதனால கொடுக்கும். என்கிட்ட ஏது? அவைய மயம் கொண்டாந்து கொடுப்பாவ அவங்ககிட்ட, அவங்க உங்களுக்கு தாராக. என்கிட்ட யார் தாரது? நானே ஏதோ இங்கே கிடைக்கிற சின்ன சின்ன வேலை வெட்டிக்கு போயிட்டு இருக்கிற காசை அது ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் கஷ்டப்படுது. அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் வைக்கிறேன். அதுக்கு யார் கொடுப்பா? தங்கச்சி வருதே போகுது, நீ இது கொடுக்குறியா என்ன? சொல்லுடா, கொடுக்குறியா என்ன? அன்னைக்கு மாவு வாங்கி தரேன், பருப்பு வாங்கி தரேன், அரிசி வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போனேன். 1 ரூபாய்க்கு வாங்கி தர கிடையாது அந்த பிள்ளை என்கிட்ட சொன்னிச்சு. அதையும் என்னத்துக்கு நீ கூட்டிகிட்டு போனேன்? வாய் தான் கிளிய பேசுகிற. போடா, இப்போதான் தரணுமாம்ல உடனே இவங்களுக்கு. நான் தான் கேட்காதீங்கன்னு சொல்கிறேன்ல. தங்கச்சி மேலே ஒன்றுமோ உங்களுக்கு பாசமே இல்லாத மாதிரி அத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாவ. சரி பரவாயில்ல, அவங்க பேசுனா பேசிட்டு போட்டோம். பரவாயில்ல, வேணா விடுங்க. நான் போயிட்டு சசிக்கிட்டது 2000 வாங்கிட்டு வரவா? இல்லை வேண்டாமதா. அதுக்கிட்ட கைமாத்து வாங்கின 500 நான் இன்னும் கொடுக்கல. அந்த 500க்கே அது என்ன நினைக்குதோ தெரியல, நான் இன்னும் கொடுக்கல. நீ போய் இப்போ கேட்டுக்கிட்டு வேண்டாம் அதெல்லாம் விட்டு நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, அவள் ஒரு அவசர ஆத்திரத்தை கேட்டு அதெல்லாம் தருவா. தரலன்னா அவள் சொல்ல மாட்டாங்க. நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். அப்புறம் நம்ம காசு இருக்கிறப்ப பிறகு கொடுத்துக்கிறலாம். அமுதா சொல்கிறத கேளு. வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட யாரும் காசு கொடுக்க வேணாம். நான் எங்காவது ஒரு மீட்டர் வட்டிக்காவது வாங்கி நான் கடனை அடைச்சிக்கிறேன். மருமேனே இருங்க, உங்கள் மச்சனங்கிட்ட நான் கேட்டு பார்க்க. ஐயோ அத்தை, உங்ககிட்ட வாங்குறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. நீங்கள் மச்சனங்கிட்ட கேட்குறீங்களா? ஐயோ மச்சான்ட்டெல்லாம் வேணாம் அத்தை, சங்கடமாக இருக்குது. சொந்த பந்தத்தில் இந்த காசு விஷயம்லாம் வச்சுக்கவே கூடாது. அதுதான் நம்மளை பகையாக்கி விட்டுறோம். வேண்டாம். நான் 2 நாள் தரலான்னு யோசிப்பேன். அது 4 நாள் இழுத்துரும். 4 நாள் 8 நாள் இழுத்துரும். 8 நாள் 16 நாள் இழுத்துரும். அது சங்கடமாக போயிடும். அவர் அவசரத்துக்கு வச்சுருக்க காசை என்கிட்ட கொடுத்துருவாரு. அவர் அவசரத்துக்கு நம்மக்கிட்ட கேட்க சங்கடப்படுவார். என்னாலேயும் அவசரத்துக்கு கொடுக்க முடியாது. இது ரொம்ப சங்கடம். வெளியால் இருந்தால் கூட முடியாதுனே வைக்காதுனே, இன்னும் 2 நாள் போகட்டும் வைக்கட்டும் நான் ஏதாவது கெஞ்சலாம் வைக்கலாம். சொந்தக்காரவங்கள்ட்ட போயிட்டு கெஞ்ச முடியாது, பேச முடியாது, வைக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் மச்சங்கிட்டலாம் எதுவும் கேட்க வேணாம். நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். எனக்கு யாரும் தரவே வேணாம். பெத்த தாயே 10 பைசா தர யோசிக்குது. மற்றவங்க இப்படி தருவாங்களா என்ன? ஆனால் பரவாயில்ல, உங்களை ஒரு வார்த்தை என்னால் சாப்பிட கூட சொல்லாமல் நான் ஒரு இதாக இருந்திருக்கிறேன். அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கவே இந்த குழம்பூச்சுன்னு கொண்டுட்டு தூக்கிட்டு ஓடியாடுறீங்க. நான் காசுக்கு தடுமாறினோன்னு இந்த தம்பி என்கிட்ட இருக்கிறத தாரேங்கிறீங்க. இது போதும் ஆனால் பெத்த தாய் கூட யோசிக்குது. ஏங்க பேசாதீங்க இந்த மாதிரி, நான் சொல்லிட்டேல. திரும்ப பேசுறீங்க. என்ன நினைப்பாங்க அத்தை? பாவம், என்னதான் இருந்தாலும் விடுங்க. அவங்களோட யோசனை அப்படி இருக்கு. ஏய் நடிக்காதடி. பிறந்தேன் பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டே நீ என்ன இடையில என்கிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும். என்கிட்ட எது காசு இருந்தால் தானே நான் கொடுக்க முடியும். இருக்கிறதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் உப்பு சோப்பு பல்லு பொடி எல்லாம் வாங்குறதுக்கு யாருக்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறது? என்கிட்ட 10 பைசான்னு இருந்தால் தானே எனக்கு சரியாக வரும். போங்க, இப்போதான் வந்துட்டாவ.
நீங்கள் கொடுக்கவே வேண்டாங்க. பல்லு பொடியும் உப்பு சோப்பும் குளிக்கிறதுக்கு எல்லா சோப்பும் வாங்கி வச்சுக்கிறோங்க போதும். நான் எதுவுமே உங்களுக்கு வாங்கியே தாரதில்லை. நீங்கள் தான் பல்லு பொடி உப்பு சோப்பு எல்லாம் வாங்கி வச்சுட்டு குளிக்கிறிய துவைக்கிறிய. நான் எதுவுமே உங்களுக்கு வாங்கி தாரதில்லை பண்ணுறதில்ல. சரி இது போதும் போங்க, நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம். என்னங்க அவங்க தான் பெரிய மனசி, வயசானவங்க ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அவங்கக்கிட்ட போயிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. சரி போங்க, யார்கிட்டயாவது காசாவது வாங்குங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? இல்லைன்னா இருக்கிறீங்களா எத்தோடு கொண்டு வந்து தரேன், அடகு வச்சுட்டு வாங்கிக்கிறீங்க. அட போகாமதா, காலத்துலேயும் ஒன்றும் இல்லாமல் வாங்கிக்கொண்டே அதையும் அடகு வச்சுட்டு திருப்பி தர முடியாமல் நான் தெரியுறேன். காதில் கிடக்கிறதையும் கழட்டிட்டு போகணுமா? அப்படி ஒன்றும் கீழ்த்தரமானவன் நான் ஒன்றும் கிடையாது. விடு, நானும் பொண்டாட்டி பிள்ளைய நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான். காதை சும்மா போட்டுட்டு நான் வந்து கெத்தாக தெரியவேனா என்ன? வேணாம் வேணாம், உன் செயினே எப்படா திருப்பி கொடுப்போன்னு ஒத்த காலத்தில் நின்றுட்டுருக்கேன் நான். காதில் கிடக்கிறதையும் கழட்டிட்டு போயிட்டு எனக்கு என்ன? வேணாம் விடு, நீ நல்லா இருந்தால் தான் எனக்கு. அமுதா நான் பார்த்துக்கிறேன். மா சரி குழம்பு குண்டா. என்னடி வேண்டாமா காசு? அவர் தான் நான் பார்த்துக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு, அப்புறம் எதுக்கு? வேண்டா விடு, கொண்டா. இந்தாம்மா. சரி நான் போயிட்டு வரவா? சரிம்மா. ஏங்க இருங்க, சாப்பாடு போட்டு வரேன், குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல அமுதா, குழம்பு ஊற்றி சாப்பிட்ற நிலமையெல்லாம் எனக்கு இருக்குல்ல. சிலவங்களெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அமுதா. பெத்த தாயே நமக்கு கொடுக்க யோசிக்குதேன்னு நினச்சாவே ரொம்ப வேதனையாக இருக்குது தெரியுமா? ஏதாவது அவங்களே சொல்லிட்டு போறீங்களா? பேசாம சாப்பிட்டுட்டு போகலாம், இருங்க கொஞ்சம் சாதம் போட்டுட்டு வரேன். இல்லை அமுதா, நான் போயிட்டு வந்து மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டுக்கிறேன். இப்போ சாப்பிட்ற எனக்கு மூடே இல்லை. நான் போயிட்டு 4 பேர்த்திட்ட காசு விசாரிச்சாதான் என்னால் முடியும். இப்போவே போகிறேன், இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது கிளம்பிடுவாங்க. இப்போவே ஆளுகளை பிடிச்சாதான். எப்படிங்க மீட்டர் வட்டி அடைக்கிறது? ஒரு வட்டியை அடைக்க இன்னொரு வட்டிக்கு வாங்குறோம், அந்த கடனை அடைக்க இன்னொரு வட்டிக்கு வாங்குறோம். இப்படி வாங்கி 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 தாங்க நமக்கு கடனே அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லு? நம்ம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். யாரால மாற்ற முடியும்? நானும் வீட்டில் சும்மாவே இருக்கேங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் கூட உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டில் வெட்டியாக தானே இருக்கேன், எந்த வேலைக்குங்க போக? அமுதா, உன்னை வேலைக்கு போக சொல்லிட்டு எனக்கு என்ன வேலை? அதெல்லாம் வேணாம் வேணாம். உன்னை வீட்டில் சூப்பராக வச்சு பார்த்துக்கணும், எனக்கு அதுதான். வீடு வேலைக்கு நீலாம் போடணும்னு யோசிச்ச அவ்வளோதான் பார்த்துக்க. நான் யார்கிட்டையாவது விசாரித்து காசுக்கு ரெடி பண்ணிக்கிடுவேன். சரி அமுதா, அப்போ நான் போயிட்டு வரவா? சரிங்க, பத்திரம். வரேன் வரேம்மா. ம்